என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். அக்டோபர் 20ஆம் நாள். இன்றைய தியானத்திற்கான தலைப்பு அப்பல்லோ. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம், வசனங்கள் 19 28 வரை. இயேசுவே கிறிஸ்து என்ற வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்தப்படுத்தினபடியால் கிருபையினாலே விசுவாசிகளானவர்களுக்கு மிகவும் உதவியாயிருந்தான். அப்போஸ்தலர் 18:28. பவுலடிகளே எபேசு பட்டணத்தார் தங்களுடனே இருக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டாலும் அவர் சம்மதிக்கவில்லை. பண்டிகை சமயத்தில் எருசலேமில் இருக்க விரும்புகிறார். பண்டிகை கொண்டாடி தேவனை துதிக்க வேண்டுமென்று கூட இந்த முதிர்ந்த பக்தன் ஆசித்திருக்கலாம். மீண்டும் எபேசுவுக்கு வருவது தேவனுடைய சித்தம் என்கிறார். தன் சித்தத்தை மறந்து விட்டவர் பவுலடிகளார். செசரியா, எருசலேம், அந்தியோகியா இப்படி பல ஊர்களுக்கு போனாலும் கலாத்தியாவிலும் பிரியிலாவிலும் உள்ள விசுவாசிகளை திடப்படுத்தும்படி மீண்டும் அங்கு போனார். திடப்படுத்தல். நாம் எல்லோரும் விசுவாசிகள்தான். எந்த விசுவாசியானாலும் அவன் நாள்தோறும் புல்லுள்ள இடங்களில் மேய்ந்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் வந்து இளைப்பார விட்டால், வேதத்தை ஆய்ந்து கற்று ஜெபத்தில் தரித்திராவிட்டால் ஆன்மீகத்தில் பலனற்று போவான். இவற்றை அவன் செய்வதோடு ஊழியர்கள் மூலம் ஆத்துமா பலனடையத்தக்கதான, அவன் உற்சாகமாய் சோதனைகளை மேற்கொள்ளத்தக்கதான செய்திகளையும் கேட்டால் திடப்பட்டு விசுவாசத்தில் நிலைத்திருக்கவும் முடியும். இதற்கேதுவாகவே பவுல் விசுவாசிகளை திடப்படுத்தினார். அப்பல்லோ, இவர் வாக்கு வன்மையும் திருமறை புலமையும் அறிவு நிறைந்தவர், ஆர்வம் மிக்கவர், ஆவியில் அனல் உள்ளவர். எபேசு பட்டணத்திற்கு வந்த இவர் கிறிஸ்து பற்றிய செய்திகளை திட்டவட்டமாக போதித்தார். ஆனாலும் மூத்த விசுவாசிகளான ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் தேவனுடைய மார்க்கத்தை இரட்சிப்பின் திட்டமாக இருக்கலாம் இவருக்கு திட்டவட்டமாக எடுத்துரைத்தார்களாம். அப்பல்லோ வேதாகமத்தில் வல்லவரானாலும் ஆவியில் அனல் உள்ளவரானாலும் எனக்கதற்கு உபதேசம் என்று அவர்களை உதறி தள்ளவில்லை. இப்படி ஒருவருக்கொருவர் புத்தி சொல்வதும் அதை ஏற்றுக்கொள்வதும் கிறிஸ்தவத்தில் அவசியம். அது பக்தியில் முதிர்ச்சி தரும். கிருபை. இந்த அதிகாரத்தின் முடிவில் அப்பல்லோ விசுவாசிகளுக்கு மிகவும் உதவியாய் இருந்தார் என்று பார்க்கிறோம். நாம் கிருபையினாலே ரட்சிக்கப்படுகிறோம். இப்படி வேத வாக்கியங்களை கொண்டு கிறிஸ்துவை உபதேசிக்க சிறந்த போதகர்கள் தேவைப்படுகிறார்கள். கிருபையினாலே தேவன் அப்படிப்பட்டவர்களை அனுப்ப வேண்டும். மேலும் தேவ கிருபையினாலே விசுவாசிகளான நாம் கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுவோம், ஒன்றித்து வளருவோம். ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுவோம், ஒன்றித்து வளருவோம். ஜெபம். அன்புள்ள தகப்பனே, நான் விசுவாசத்தில் உறுதிப்பட்டு திடப்பட வேண்டும் அப்பா. அதற்கு உம்முடைய ஞானத்தை எனக்கு அனுதினமும் வளர்க்க அருள் புரியும். ஆமேன்.